வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சூப்பு மீனும் மரக்கறியும் போட்டு ஒரு சைனீஸ் சூப் உண்டு. காலையில் இந்த சும்மா இந்த பானைகள் அது இது சாப்பிட்றத விட இது சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும். இதுக்கு முதல்ல உங்களுக்கு பிடிச்சமான ஒரு மீன் உண்டு. நான் இந்த டொராடே என்ற மீன் இருக்குது, அந்த மீனை எடுத்து இப்போ பொரிக்கிறேன். முதல்ல எப்போவுமே அந்த மீனை தோல் பக்கமாக போடுங்க. அதுக்கு பிறகு திருப்பி இது இந்த மீன் சரியான வேகமாக பொரிஞ்சிடும். இப்போ நாங்கள் என்ன செஞ்சோன்னா இந்த மீனை அப்படியே எடுத்து இன்னொரு தட்டில் வெளியில் வச்சுட்டு இப்போ அதே சட்டிக்குள்ளே உள்ளி வட்டி வச்சுருக்கேன். உள்ளி அப்புறம் கொஞ்சம் இங்குவம், அது இஞ்சி, மிளகாய், அது வெங்காயம், மற்றது வெங்காயம் போட்டாச்சு. அடுத்தது கொஞ்சம் மிளகா போட்டிருக்கோம். அந்த மிளகா இதை லைட்டாக வறுத்து வேற ஒரு முட்டையை அடித்து வச்சுருக்கோம். அந்த முட்டையை இதுக்குள்ளே போடுறோம். அந்த முட்டையை போட்டுட்டு, முட்டை போட்டால் எப்போவுமே நீங்கள் பெப்பர் போட்டிங்கன்னா அந்த முட்டை இந்த வெடுக்கு வராது. எங்கடையாக்களுக்கு கூடுதலாக எனக்கு பிடிக்காது, அதுக்காக. அதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு தேவையான தண்ணி விடலாம். தண்ணியை விட்டுட்டு மரக்கறியை இப்போ நூடில் போடுறோம். இந்த நூடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே இப்படியாப்பட்ட பேக்கெட்டுகள் ஏசியன் கடையில் வாங்கலாம். இதெண்டா உங்களுக்கு ஈஸி. இந்த நூடில் உள்ளுக்கு போடுறீங்க. உள்ளு போட்டால் அது வலை குயிக்காக குக் ஆகும். இப்போ மரக்கறிகள் வெட்டி வச்சுருக்கிறோம். அது பப்ரிக்கா, கேரட்டு, இது அந்த சின்ன வெங்காயத்தை, இது கோவா, அப்புறம் இது பாக்சோய். இதையும் அப்படியே நாங்கள் கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே போடுறோம். போட்டுட்டு இங்கே சோயா சாஸ் இருக்குது. சோயா சாஸை விடுறோம். ஒரு கொஞ்சம் சோயா சாஸ், லைட் சோயா சாஸ் ஒன்று இருக்கும், அதை விடுங்க. அதுக்கு பிறகு ஆஸ்டன் சோஸ் ஒன்று இருக்குது, அந்த சோஸையும் விடுறோம். பிறகு ஃபிஷ் சோஸ் ஒன்று இருக்கும். இந்த ஃபிஷ் சோஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல் நிறைய மீண்ட மனம் வரும், மற்றது உப்பும் இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாளணும். நிறைய விட்டிங்கன்னு சொன்னால் உப்பாயிடும் சூப்பர்னு. அதுக்கு பிறகு இங்கே எங்களுக்கு அந்த பிடிச்சமான அந்த கிறிஸ்பி சில்லி, அதை நான் ஏற்கனவே பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். அந்த இதில் ஒரு கரண்டி போடுறோம். இதில் ஒரு கரண்டியை போட்டுட்டு இதை கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே இந்த சூப்பு பேக்கெட்டுக்குள்ளே சில இப்படி சில என்ன சொல்கிறது இதுகள் வரும், மசாலாக்கள் வரும். அதுவும் நீங்கள் வேணா இதுக்குள்ளே விடலாம் விரும்பினால். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குமே. இப்போ அதே முள்ளுக்குள்ளே விட போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சிட்டு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த மீனை அப்படியே அதுக்குள்ளே போடுறோம். அதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் போடுறோம். கொஞ்சம் பெப்பர், அதுக்கு பிறகு பாதி தேசிக்காய் புளிஞ்சு விட போகிறோம். தேசிக்காய் விட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு கொரிண்டா போட்டு அதோட இறக்கிட்டு நாம் சூப்பாக குடிக்கலாம். இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். நான் எப்போவுமே கொரிண்டா கொஞ்சம் கூட விரும்புகிறது, அதனால் கொரிண்டா போட்டாச்சு. ஸோ இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குது. ஒரு பெஸ்ட் காலை சாப்பாடு. நீங்களும் செய்து பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நன்றி மக்களே. நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட்லேயும் எழுதுங்க, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.